வணக்கம். தமிழ்நாட்டுல நடுத்தர குடும்பங்கள்ல ஒரு பெரிய தலைவலியே இந்த நகைக்கடன் தான் இல்லையா? ஒரு அவசரத்துக்கு வாங்குவோம், ஆனா அத மீட்டுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வு வர வாய்ப்பிருக்கு. 2026ல வரப்போறதா எதிர்பார்க்கப்படுற நகைக்கடன் தள்ளுபடிய பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். உங்களுக்கு நகைக்கடன் இருக்கா? அப்போ நான் சொல்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். மாசம் மாசம் அந்த வட்டிய கட்டுறது. அடடா! நம்ம நகைய எப்போதான் மீட்க போறோமோன்னு ஒரு கவலை மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் பிரஷர் எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்த குடுக்கும்னு எங்களுக்கு புரியுது. ஆனா இதுக்கு ஒரு வழி பிறக்கலாம். 14 லட்சம். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. 2021ல திமுக அரசாங்கம் கொண்டு வந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தினால கடன்லிருந்து வெளிய வந்த குடும்பங்களோட எண்ணிக்கை இது. யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் குடும்பங்களுக்கு அவங்களோட கடன் பாரம் குறைஞ்சிருக்கு. இதிலிருந்தே இந்த திட்டம் எவ்ளோ பெரிய விஷயம்னு நமக்கு புரியுது. சரி, இப்ப எல்லார் மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, 2026 எலெக்ஷன் வேற வரப்போகுது. போன தடவை மாதிரி இந்த தடவையும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வருமா? வரலாறு திரும்பவும் ரிப்பீட் ஆகுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். ஓகே, ஒருவேளை தள்ளுபடி அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம். யாருக்கெல்லாம் அது கிடைக்கும்? இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா அரசாங்கம் இதுக்கு ரொம்பவே கடுமையான ரூல்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த உதவி உண்மையிலேயே தேவைப்படுற ஏழை மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. சரி, அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுதான் முதல் ரூல். ரொம்ப முக்கியமான ரூல் கூட. நல்லா கவனிங்க. இது நிகர எடை. அதாவது நெட் வெயிட் அப்படின்னா என்னன்னா, நீங்க அடகு வைக்கிற நகையில இருக்கிற கல்லு, மெழுகு, அழுக்கு இதெல்லாத்தையும் தீச்சிட்டு மிச்சம் இருக்கிற சுத்தமான தங்கத்தோட எடை இருக்குல்ல, அது 40 கிராமுக்குள்ள, அதாவது 5 சவரனுக்குள்ள இருக்கணும். இந்த நிகர எடைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது ஒரு சிம்பிள் கணக்கு, ஆனா ரொம்ப முக்கியமான கணக்கு. உங்க மொத்த கடன் 39 கிராம்னு வச்சுக்கோங்க, அதாவது 5 சவரனுக்குள்ள. அப்போ உங்களுக்கு முழு தள்ளுபடியும் கிடைச்சிடும். ஆனா ஒரே ஒரு கிராம் ஜாஸ்தியா, அதாவது 41 கிராம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ₹1 கூட தள்ளுபடி கிடையாது. சரி, அந்த 1 கிராமுக்கு மட்டும் நான் பணம் கட்டிடுறேன், மீதிக்கு தள்ளுபடி கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஒன்னு ஃபுல்லா உண்டு, இல்லனா சுத்தமா இல்ல. இதுதான் கண்டிஷன். சரி, யாருக்கு இதுல முன்னுரிமை கிடைக்கும்? கவர்மெண்ட் யார முதல்ல கவனிக்குதுன்னு பாருங்க. முதல்ல இது கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடனுக்கு மட்டும்தான். பிரைவேட் பேங்க்ஸ் கிடையாது. அதுலயும் குறிப்பா ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிற அந்தியோதயா அன்ன யோஜனா, அதாவது ஏஒய் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு முதல் பிரையாரிட்டி. அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா பெண்கள் பேர்ல கடன் இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும்னு பார்த்தோம். இப்போ யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு பார்க்க போறோம். இது அதை விட முக்கியமான விஷயம். ஏன்னு கேக்குறீங்களா? போன தடவை 30 லட்சத்துக்கும் அதிகமான பேரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. அந்த லிஸ்ட்ல நம்ம பேரு வந்துடக்கூடாது இல்லையா? சோ கவனமா கேளுங்க. 30 லட்சத்துக்கு மேல? ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 2021ல 30 லட்சத்துக்கும் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் தகுதி இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்டது. ஏன் இவ்ளோ பேர் ரிஜெக்ட் ஆனாங்க? அதுக்கான காரணங்களை நாம இப்போ சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த முறை அந்த தப்பு நடக்காம நாம பாத்துக்கலாம். முதல்ல, நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா, அல்லது உங்க குடும்பத்துல அப்பா, அம்மா, கணவர், மனைவி இப்படி யாராவது அரசு ஊழியரா இருந்தா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. அதே மாதிரி கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் இது பொருந்தாது. ஆனா இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு. முதியோர் உதவித் தொகை வாங்குறவங்களுக்கு இந்த ரூல் பொருந்தாது. அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான காரணம், நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. ஏன்னா உங்க பான் கார்டு நம்பரை வச்சே நீங்க ஐடி கட்டுறீங்களா இல்லையான்னு கவர்மெண்ட் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடும். சோ இதுல எந்த ஏமாத்த வேலையும் நடக்காது. மூணாவதா, கூட்டுறவு சங்கங்கள்ல வேலை செய்யற ஊழியர்கள், அப்புறம் உங்க குடும்பத்தினர், அவங்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது. இது ஒரு நியாயமான ரூல் தானே? சிஸ்டம்ல இருக்கிறவங்களே அதை தப்பா பயன்படுத்திடக்கூடாதுன்னு தான் இந்த விதி. இப்போ நான் சொல்ல போறதுல தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இதுக்கு பேரு மல்டிபிள் பேங்க் ட்ராப். அதாவது ஒரு கூட்டுறவு பேங்க்ல ஒரு 3 சவரன், பக்கத்து ஊர்ல இருக்கிற இன்னொரு கூட்டுறவு பேங்க்ல ஒரு 3 சவரன் இப்படி கடன் வாங்கியிருப்பீங்க. இது வேற பேங்க், அது வேற பேங்க்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. உங்க ஆதார் நம்பரை சிஸ்டம்ல போட்டாலே போதும், தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கூட்டுறவு வங்கிகள்ல நீங்க வாங்கின மொத்த கடன் எவ்வளவுன்னு ஒரே இடத்துல காட்டிடும். அப்போ உங்க மொத்த கடன் 6 சவரன் ஆயிடும். மொத்த கடன் 5 சவரனை தாண்டிடுச்சுன்னா அவ்வளவுதான், டிஸ்குவாலிஃபைட். சரி, இப்போ ரூல்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம். இப்போ பிராக்டிகலா ஒரு விஷயத்துக்கு வருவோம். கவர்மெண்ட் தள்ளுபடியை அறிவிச்சிட்டாங்க,
தகுதியானவங்க லிஸ்டும் வந்துடுச்சு. அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? அதுக்கான வழிகளை இப்போ பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான வழிகள் தான் இருக்கு. முதல்ல நீங்க கடன் வாங்கின கூட்டுறவு வங்கிக்கு நேரா போங்க. அங்க இருக்கிற நோட்டீஸ் போர்டுல தகுதியானவங்க லிஸ்ட ஒட்டியிருப்பாங்க. அதுல உங்க பேரை தேடலாம். ஒருவேளை அப்படி இல்லனா வங்கியில இருக்கிற செக்ரட்டரி கிட்ட உங்க ஆதார் நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்களே கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. சில சமயம் கூட்டுறவுத்துறையோட வெப்சைட்லயும் லிஸ்ட் வரலாம். அதையும் செக் பண்ணலாம். இங்கே ஒரு முக்கியமான வார்னிங். உங்க ஆதார் கார்டு நம்பர்லயோ ரேஷன் கார்டு நம்பர்லயோ ஒரே ஒரு நம்பர் தப்பா டைப் ஆகியிருந்தா கூட உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் ஆனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, இப்பவே உங்க பேங்குக்கு போய் உங்க KYC டீடைல்ஸ், அதாவது ஆதார் ரேஷன் கார்டு விவரங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிடுங்க. சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். தள்ளுபடி வருதா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஆனா ஒருவேளை வந்தா நாம அதுக்கு தகுதியா இருக்கணும் இல்லையா? அதுக்கு நாம இப்பவே என்ன செய்யணும்? அதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானை இப்போ பார்க்கலாம். இத ஒரு செக்லிஸ்ட் மாதிரியே வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, உங்க ஆதார், ரேஷன் கார்டு, மொபைல் நம்பர் இந்த 3ம் உங்க பேங்க் அக்கவுண்டோட கரெக்டா லிங்க் ஆயிருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2, உங்க பேங்க் அக்கவுண்ட் ஆக்டிவா இருக்கணும். ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருந்தா பிரச்சனை வரலாம். பாயிண்ட் நம்பர் 3, இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா முக்கியம். பல கூட்டுறவு வங்கிகள்ல கடன் இருந்தா அதை எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து மொத்த கடன் 5 சொவரனுக்குள்ள இருக்கிற மாதிரி குறைக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ எல்லாரும் கேட்க நினைக்கிற அந்த $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். நான் இப்போதான் புதுசா கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு தள்ளுபடி கிடைக்குமா? பாருங்க, வழக்கமா அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது ஒரு கட் ஆஃப் தேதியை சொல்லுவாங்க. அதாவது இந்த தேதிக்கு முன்னாடி கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடின்னு சொல்லுவாங்க. அதனால புதுசா கடன் வாங்கினவங்க சரி தள்ளுபடி ஆயிரும்னா அசால்ட்டா இருந்து வட்டி கட்டாம விட்டுறாதீங்க. ஒருவேளை கவர்மெண்ட் புது ரூல்ஸ் போட்டா அந்த வட்டி சும்மா உங்க தலையில தான் வந்து விடும். ஜாக்கிரதை. கடைசியா ஒரு முக்கியமான அட்வைஸ். தள்ளுபடி வரப்போகுதுன்னு ஒரு நம்பிக்கையில தேவையில்லாம கையில இருக்கிற நகையும் கொண்டு போய் அடகு வைக்காதீங்க. ஏன்னா அரசாங்கம் அடுத்த முறை என்ன கண்டிஷன் போடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால புத்திசாலித்தனம் என்னன்னா, உங்களால முடிஞ்சா உங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க முயற்சி பண்றதுனா. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன்.